ஹாய் ஆல். ஸோ நான் லாஸ்ட் செஷன் விபிசி செஷன் எடுத்தப்போ வந்து நம்ம பண்ண ரெக்கார்டிங் வந்து இட்ஸ் நாட் கெட் ரெக்கார்டட் பிகாஸ் ஆஃப் த சிஸ்டம் இஷ்யூ. ஸோ நான் தனியாக ஒரு ரெக்கார்டிங் செஷன் போட்டு அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்கார்டிங் செஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் டாக்குமெண்ட் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு த டாக்குமெண்ட் இது என்டையர் ஒரு என்விரான்மெண்ட்டே க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக போகும். ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் அ ஓன் விபிசி. நான் அந்த ஓன் விபிசி தான் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ கிரியேட் விபிசி போயிட்டு சிஐடிஆர் பிளாக் நம்ம அன்றைக்கி செஷனில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி உங்களுக்கு என்ன சிஐடிஆர் பிளாக்கோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு விபிசி ஒன்லி கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒரு விபிசி க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 சப்நெட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஃபார் பப்ளிக், ஒன் ஃபார் ப்ரைவேட். அவைலபிள் டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சிஐடிஆர் பிளாக். ஸோ வென் கம்ஸ் டு சப்நெட்ஸ் 1 minute. வென் கம்ஸ் டு சப்நெட் ஒரு பப்ளிக் அண்ட் ஒரு ப்ரைவேட். அண்ட் பப்ளிக் வந்து நான் எதில் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா 10.0.1.024 அண்ட் ப்ரைவேட் 10.0.2.024 பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரைவேட். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் கேட்வே க்ரியேட் பண்ணி அதை விபிசியோட அட்டாச் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஒரு இன்டர்நெட் கேட்வே க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளோட ஓன் விபிசி நம்ம க்ரியேட் பண்ண விபிசியோட அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? செக் பண்ணிவிட்டு இன்டர்நெட் கேட்வே கிட்ட செக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா அட்டாச் டு விபிசின்னு வரும். இப்போ ஏற்கனவே அட்டாச் ஆயிருக்கனால அந்த ஆப்ஷன் இங்கே கிரியேட் அவுட் ஆயிருக்கு. ஸோ அட்டாச் டு விபிசி கொடுத்து அந்த அட்டாச்டு விபிசி போகிறப்போ எந்த விபிசியில் இன்டர்நெட் இல்லையோ அது மட்டும் தான் காமிக்கும். ஸோ ஆப்வியஸாக நம்ம க்ரியேட் பண்ண ஓன் விபிசியில் இன்டர்நெட் இருக்காது. அந்த ஆப்ஷன் மட்டும் தான் காமிக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட ஓன் விபிசிக்கு இன்டர்நெட் கேட்வே கொடுத்தாச்சு. இப்போ விபிசிக்கு இன்டர்நெட் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பாருங்கள். கிரியேட் ரவுட்டிங் டேபிள் ஒன் ஆஸ் பப்ளிக் அண்ட் ஒன் அட் ப்ரைவேட் அண்ட் அசோசியேட்டிங் அப்ரோப்ரியேட் சப்நெட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 ரவுட்டிங் டேபிள், ஒன்று ப்ரைவேட்டுக்கு ஒன்று பப்ளிக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்தந்த சப்நெட், அதாவது பப்ளிக் சப்நெட்டை பப்ளிக் ரவுட்டிங் டேபிளுக்கும் ப்ரைவேட் சப்நெட்டை ப்ரைவேட் ரவுட்டிங் டேபிளுக்கும் நம்ம அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரவுட் டேபிள்ஸ் டேபிள்ஸ்குள்ளே போகிறேன். 2 ரவுட் டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஒன்று ஃபார் பப்ளிக் ஒன் ஃபார் ப்ரைவேட். ஓகேங்களா? கிரியேட் ரவுட் டேபிள் ஆர்டி பப்ளிக் விபிசி நம்மளோட ஓன் விபிசி மை விபிசி. ஓகேங்களா? அப்படியே கீழே வந்து கிரியேட் ரவுட் டேபிள், மறுபடியும் இன்னொரு ரவுட் டேபிள். இப்போ பப்ளிக் க்ரியேட் பண்ணோம். இப்போ நமக்கு ப்ரைவேட்டுக்கு ஒரு ரவுட் டேபிள் வரும். ஓகேங்களா? ஆர்டி ப்ரைவேட் நம்மளோட ஓன் விபிசி. ஓகே, ஸோ ஜஸ்ட் கிவ் மீ a minute. கிரியேட் ரவுட் டேபிள். ஸோ 2 ரவுட் டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஒன்று ஃபார் பப்ளிக் அண்ட் ஒன் ஃபார் ப்ரைவேட். ஓகே, இப்போ இந்த ரவுட்டிங் டேபிளை வந்து நம்ம சப்நெட்டோட அசோசியேட் பண்ணோம். பப்ளிக் எடுத்துக்கோங்க. எடிட் சப்நெட் அசோசியேஷன் இருக்கா? கிளிக் ஆன் திஸ். இப்போது பப்ளிக்கோட ஆட் பண்ணிடுங்க. சேவ் அசோசியேஷன்ஸ். இப்போது ப்ரைவேட்டை கிளிக் பண்ணுங்கள். சேம் லைக் தட் எடிட் சப்நெட் அசோசியேஷன். ப்ரைவேட்டோட லிங்க் பண்ணிடுங்க. இப்போது 2 சப்நெட்டு அதோட ரவுட்டிங் டேபிளோட அசோசியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து எடிட் த பப்ளிக் ரவுட்டிங் டேபிள் ரவுட்ஸ் அலோன் அண்ட் மேப் த இன்டர்நெட் கேட்வே. பப்ளிக் ரவுட்டிங் டேபிளோட மட்டும் இன்டர்நெட் கேட்வேவோட அட்டாச் பண்ணணும், ப்ரைவேட் அப்படியே விட்டுறணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பப்ளிக்கை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். இங்கே வாங்க, எடிட் ரவுட்ஸ்ன்னு இருக்கா, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ரவுட் டெஸ்டினேஷன் 00 வச்சுட்டு டார்கெட் இங்கே இன்டர்நெட் கேட்வே, அதில் நம்மளோட ஓன் இன்டர்நெட் கேட்வே. ஓகேங்களா? சூஸ் பண்ணிவிட்டு கம் டவுன், சேவ் சேஞ்சஸ். ஃபைன். ஸோ நம்ம வந்து 5th ஸ்டெப் வரைக்கும் முடிச்சாச்சு. 6th ஸ்டெப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 செக்யூரிட்டி குரூப், ஒன்று ப்ரைவேட் ஒன்று ஃபார் பப்ளிக். பப்ளிக்கை க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டோட செக்யூரிட்டி குரூப்பில் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா?
ஸோ கிரியேட் அ செக்யூரிட்டி குரூப் ஒன் ஃபார் பப்ளிக். ஃபஸ்ட்டு பப்ளிக்கை கிரியேட் பண்ணுவோம். எடிட் த இன்பவுண்ட் ரூல்ஸ் ஆர்டிபி, ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ், எஸ்எஸ்ஹெச். ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் பண்ணுவோம். எதுக்கு? பப்ளிக். அப்படி கீழே வந்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே வந்துட்டு கிரியேட் செக்யூரிட்டி குரூப். இங்கே என்னென்னா எஸ்ஜி பப்ளிக்னு கொடுத்துருவோம் நம்ம. பப்ளிக். VPC நம்மளோட VPC. மேக் ஷூர் தட் நம்மளோட ஓன் VPC. இன்பவுண்ட் ரூல்ஸில் வந்து என்னென்ன இன்பவுண்ட் ரூல்ஸ் ஆட் பண்ணுறோன்னா, நீங்கள் தனித்தனியாக ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிக்கோங்க. பட் இப்போதைக்கு நான் ஆல் டிசிபி கொடுத்து போகிறேன். ஓகேங்களா? வேணும்னா நீங்கள் தனித்தனியாக கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். கிரியேட் செக்யூரிட்டி குரூப். நான் இப்போது பப்ளிக்கு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ப்ரைவேட்டுக்கு ஒன்று வேணும். ஓகேங்களா? ஸோ கிரியேட் செக்யூரிட்டி குரூப் SG private. இங்கே என்ன பண்ணுறேன்? நம்ம ஓன் VPC. இங்கே என்ன பண்ணணும்னா இந்த டாக்குமெண்ட்டை பாருங்களேன். செக்யூரிட்டி குரூப் என்ன சொல்லியிருக்காங்க? ஒன் ஃபார் ப்ரைவேட், எடிட் த இன்பவுண்ட் ரூல்ஸ் அண்ட் மேப் த செக்யூரிட்டி குரூப் ஆஃப் பப்ளிக். பப்ளிக்கோட செக்யூரிட்டி குரூப்பை நம்ம இங்கே மேப் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுங்கள், 00 வச்சுட்டு ஸோ ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு செக்யூரிட்டி குரூப் ப்ரைவேட்னு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு இன்புட் என்ன கொடுக்குறோன்னா, செக்யூரிட்டி குரூப் பப்ளிக்கே வந்து அதுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இன்புட்டாக கொடுத்துட்டு லெட் மீ கிரியேட் செக்யூரிட்டி குரூப். ஸோ செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணியாச்சு. 6th ஸ்டெப் வரைக்கும் ஓகே. இப்போது 2 EC2 இன்ஸ்டன்சஸ் வேணும். ஒன்று பப்ளிக்கு, ஒன்று ப்ரைவேட் சப்நெட்டில் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லெட் மீ கிரியேட் 2 EC2 இன்ஸ்டன்சஸ். I'll take Windows மிஷின். அப்போ தான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ டேஷ்போர்ட் அண்ட் இன்ஸ்டன்சஸ் நான் 2 விண்டோஸ் மிஷின் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லான்ச் இன்ஸ்டன்சஸ் போயிட்டு, அண்ட் லான்ச் இன்ஸ்டன்சஸில் ஒன்று வந்து வெப் சர்வர் அண்ட் another one is app serverன்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ let it be Windows அண்ட் நம்மளோட நெட்வொர்க் செட்டிங்ஸில் நம்ம ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். என்னென்னா, நம்மளோட ஓன் விபிசி, நம்ம ஓன் விபிசியில் நம்மளோட பப்ளிக் சப்நெட், தென் செக்யூரிட்டி குரூப் வில் பி ஆர் பப்ளிக் செக்யூரிட்டி குரூப். ஓகேங்களா? ஸோ பப்ளிக் செக்யூரிட்டி குரூப் அண்ட் தென் இங்கே நம்ம பாஸ்வேர்ட், நம்மளோட சிஸ்டம் பாஸ்வேர்ட், தட் இஸ் சர்வர் லாகின் பண்ணுற பாஸ்வேர்ட். ஓகே. அண்ட் ஓகே, நெட்வொர்க் செட்டிங்ஸில் நம்ம விபிசி, பப்ளிக் சப்நெட், பப்ளிக் செக்யூரிட்டி குரூப், அப்படியே வந்துட்டு இங்கே லான்ச் இன்ஸ்டன்சஸ் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டன்சஸ் வந்து லான்ச் ஆகுது. இது பப்ளிக் மிஷின். ஓகே கேஸ். இப்போது நம்மளோட 7th ஸ்டெப் படி 2 EC2 மிஷின், ஒன்று ப்ரைவேட்டில், ஒன்று பப்ளிக் சப்நெட்டில் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நான் ஒன்று வெப் சர்வர் வந்து பப்ளிக் சப்நெட்லேயும் ஆப் சர்வர் ப்ரைவேட்லேயும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போது நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குன்னு பாருங்கள். லாகின் டு பப்ளிக் அண்ட் செக் த இன்டர்நெட் கனெக்ஷன். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணேன்னா என்னோடய பப்ளிக் மிஷினுக்குள்ளே லாகின் பண்ணுறேன். ஓகேங்களா? இது நமக்கு வந்து விண்டோஸ் மிஷின். ஸோ கோ வித் RDP. ஸோ ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன், கனெக்ட். யூசர் நேம் கேட்குது. அது எங்கே போய் எடுக்கிறீங்கன்னா, இங்கே கனெக்ட் வந்தீங்கன்னா RDP கிளைண்ட்டுன்னு இருக்கா, இங்கே வந்துட்டு அப்படியே கீழே வாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் நமக்கு யூசர் நேம், அதை அப்படியே இங்கே போடுங்க. இப்போ கெட் பாஸ்வேர்ட் கேட்குதா? கெட் பாஸ்வேர்ட் கேட்குதுல,
உங்களோட ப்ரைவேட் கீ. நமக்கு ஏடபிள்யூஎஸ் கிளாஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ரைவேட் கீ இந்த மிஷினுக்கு. ஸோ உங்களோட பெம் ஃபைல் இட் இஸ் நாட் யுவர் பிபிகே ஃபைல். ஸோ ஓப்பன் பண்ணி லோட் பண்ணுங்கள். இங்கே decrypt பாஸ்வேர்ட், கம் டவுன். ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 minute பாஸ்வேர்டு ப்ரீக்ரிப்ட் ஆயிடுச்சு. அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மிஷின் லான்ச் ஆகும். லான்ச் ஆகட்டும். ஓகேங்களா, நமக்கு நம்மளோட பப்ளிக் மிஷின் லான்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ பப்ளிக் மிஷினுக்கு நெட்வொர்க்கும் இருக்குது. ஃபைன். இப்போ இங்கே எஸ் கொடுத்துடலாம். இப்போ அப்படியே வந்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாருங்கள். பப்ளிக் மிஷின் இன்டர்நெட் கனெக்ஷன் செக் பண்ணியாச்சு. அடுத்து NAT கேட்வே க்ரியேட் பண்ணிவிட்டு create an NAT gateway with new elastic IP for internet connection in the private subnet map into private routing table. ஒரு NAT gateway create பண்ணிவிட்டு அந்த NAT gateway-வை நம்ம ப்ரைவேட் ரவுட்டிங் டேபிள் அட்டாச் பண்ணணும். நம்ம ரவுட்டிங் டேபிளில் சப்நெட் அட்டாச் பண்ணிவிட்டு அடுத்து இன்டர்நெட் கேட்வே வந்து பப்ளிக் ரவுட்டிங் டேபிள் அட்டாச் பண்ணோம். அதே மாதிரி ப்ரைவேட்டை நம்ம ஆசிட்டிஸ் அப்படியே அங்கே விட்டுட்டோம். இப்போ அந்த ப்ரைவேட் ரவுட்டிங் டேபிளுக்கும் இன்டர்நெட் வேணும், கரெக்டுங்களா? அதுதான் நம்மளோட NAT கேட்வே பண்ண போகுது. ஸோ NAT கேட்வே க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நம்மளோட ப்ரைவேட் ரவுட்டிங் டேபிளோட அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ கிரியேட் NAT கேட்வே, மைநாட் சப்நெட். எந்த சப்நெட்? நமக்கு ப்ரைவேட்டோட சப்நெட். ஓகேங்களா, அப்படியே கீழே வந்துட்டு எலாஸ்டிக் ஐபி வேணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே எலாஸ்டிக் ஐபி வந்து இந்த மெஷின் க்ரியேட் பண்ணுறப்பயே வந்து ஐபி அட்ரஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ மேபி நீங்கள் ரியல் டைமில் போகிறப்ப எலாஸ்டிக் ஐபி தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ கிரியேட் NAT கேட்வே. ஸோ எலாஸ்டிக் ஐபி கன்ஃபார்மாக கேட்குது. ஸோ ஒரு எலாஸ்டிக் ஐபி அசோசியேட் பண்ணிக்கோங்க. அமேசானே அவனே ஒன்று தரான். ஸோ கிரியேட் NAT கேட்வே. இப்போ என்ன பண்ணுங்கள், ரவுட்டிங் டேபிள் போங்க. ரவுட்டிங் டேபிள் வந்து பார்த்தீங்களா, இங்கே ரவுட் டேபிள்ஸில் ப்ரைவேட் ரவுட்டிங் டேபிளில் போயிட்டு இந்த NAT-ஐ அட்டாச் பண்ணிடுங்க. இந்த NAT எடிட் ரவுட்ஸ் போயிட்டு இந்த ப்ரைவேட் ரவுட்டிங் டேபிளில் போயிட்டு இந்த NAT கேட்வேவை அட்டாச் பண்ணிடுங்க. ஆல் டெஸ்டினேஷன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு சேவ் சேஞ்சஸ். நம்ம ப்ரைவேட்டில் NAT-ஐ அட்டாச் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த ஸ்டெப் என்னது? நான் லாகின் டு ப்ரைவேட் ஏசி டு வெரிஃபை த கனெக்டிவிட்டி. ஸோ ப்ரைவேட் மிஷின் கூட நம்ம இப்போ கனெக்ட் பண்ணணும். அந்த ப்ரைவேட் மிஷின் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணோன்னா பப்ளிக்லேருந்து ப்ரைவேட் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா, இப்போது என்னோட EC2 டேஷ்போர்ட். ஓகே, இன்ஸ்டன்சஸ் ஆப் சர்வர் தான் என்னோட ப்ரைவேட் மிஷின். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க ப்ரைவேட் ஐபியை. இங்கே RDP ரிமோட் கனெக்ஷன் கொஞ்சம் லோட் ஆகுது. கிவ் மீ a minute. ஓகே, ரிமோட் டெஸ்க்டாப்பில் போயிட்டு கம்ப்யூட்டரோட ஐபி கொடுங்க. கனெக்ட். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து எதுக்கு வருதுன்னா நம்மளோட ப்ரைவேட் மிஷினோடது. ஸோ ஆப் சர்வர் எடுத்துக்கோங்க. அட்மின் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அட்மினை காப்பி பண்ணிவிட்டு இங்கே அட்மின் கொடுங்க. தென் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு கெட் பாஸ்வேர்ட். உங்களோட AWS கிளாஸ் அது நான் வச்சுருக்க பாஸ்வேர்ட் பெம் ஃபைல். அந்த பெம் ஃபைலை லோட் பண்ணுங்கள். come down, decrypt password, then copy your password. Copy your password is here. Come here, paste it. Okay, yes. Now உங்களோட ப்ரைவேட் சர்வர் கனெக்ட் ஆயிடுச்சு.
இப்போ நம்ம எப்படி போயிருக்கோம்னா பப்ளிக் சர்வர்லேருந்து ப்ரைவேட் சர்வருக்கு போயிருக்கோம், வெப் சர்வர்லேருந்து ஆப் சர்வருக்கு போயிருக்கோம், facebook.com அப்படிங்கிற ஃபஸ்ட் பேஜ்லேருந்து லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்து நம்மளோட ஆப் சர்வருக்கு போயிருக்கோம். இதுதான் நமக்கு விபிசி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இஃப் எனி டவுட்ஸ் யூ கேன் வெரி வெல் பிங் மீ. பாருங்கள், இது பப்ளிக் சர்வர், இதுக்குள்ளேருந்து தான் நம்ம ப்ரைவேட் சர்வருக்கு போயிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எனி டவுட்ஸ் பிங் மீ கைஸ்.